அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். நம்ம சாரு இருக்காங்கல்ல, சாரு வந்து வசமா மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, மாயாவுக்கு வந்து உண்மை வந்து தெரிய வருது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து மாயாவுக்கு வந்து சந்தேகமாவே இருக்கு. இந்த சாரு வந்து நம்ப முடியலையே, அது எப்படி ஆக்சிடென்ட் ஆனா கண்ணு மட்டும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கு வந்து பத்மாவே ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தராங்க. நம்ம சாருவோட ட்ரெஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கொண்டு போய் கபோர்ட்ல வச்சுரு. அவளுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, நீ கொண்டு போய் அங்க வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு, மாயா கிட்ட வந்து பத்மா வந்து சொல்றாங்க. சரி அத்த அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கொண்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து கண்ணாடிய மாட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க சாரு. அப்போ வந்து ஒரு பிளான் வந்து போடுறாங்க. என்ன பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த கபோர்டுக்குள்ள வைக்கிறப்போ வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு வந்து செட்டா இருக்கு. அத வந்து மாத்தி மாத்தி வச்சுடுறாங்க. அதாவது வந்து இப்போ ஒரு சுடிதார் செட் இருக்கும்ல, அத வந்து வேற ஒரு செட்டோட மாத்தி மாத்தி அப்படியே வச்சுடுறாங்க குண்டக்க மண்டக்க. அப்படியே வச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தவொடனேயுமே வந்து நம்ம தனம் வந்து கேட்குறாங்க, "என்ன சாருவோட ரூமுக்கு போயிட்டு வர? என்னக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டவொடனேயும், சாரு மேல வந்து எனக்கு டவுட் இருக்கு. அவ உண்மையாவே வந்து கண்ணு தெரியாம இருக்காளா? இல்லைன்னா நம்மகிட்ட வந்து சீனுவ கல்யாணம் பண்றதுக்காக நடிக்கிறாளான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில அவ வந்து சிக்கிறாளா? இல்லையா? என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னக்கா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல சாரு வந்து கண்ணு தெரியாது. சரியா? இப்ப வந்து வீட்ல யாருமே இல்ல. பத்மாவும் இல்ல. பார்வதி ஆண்டியும் இல்ல. அதனால வந்து அவங்க 2 பேருமே வெளியில போயிட்டாங்க. இப்ப அவ வந்து குளிச்சுட்டு சேஞ்ச் பண்ணணும்னா, கண்டிப்பா வந்து கபோர்ட்ல இருந்து தான் எடுத்து போடுவா. நான் அவ ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து மாத்தி, மாத்தி வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேற ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு அதாவது டாப்புக்கு வேற ஃபேண்ட்டு அப்படி இப்படின்னு மாத்தி, மாத்தி வச்சுட்டு வந்துட்டேன். அவ இப்போ போட்டுட்டு வரும்போது வந்து கரெக்டான ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டான்னா, அவளுக்கு கன்ஃபார்மா வந்து கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து வேற டாப்பு, அதுக்கு ஃபேண்ட்டு வேற மாதிரி அப்படி ஏதாவது போட்டு வந்துட்டான்னா, அவளுக்கு வந்து கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரும் உள்ள வராங்க. உள்ள வந்தவொடனே வந்து அவங்க பார்க்காங்க. இந்த அத்தை வந்து எல்லாத்தையும் மாத்தி, மாத்தி வச்சிருக்கு பாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கரெக்டான டாப்பு, கரெக்டான ஃபேண்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து கரெக்ட்டா மேட்சா போட்டு வந்துடுறாங்க. அத பார்த்தோனேயுமே தெரிஞ்சு போயிருது. நம்ம மாயாவுக்கும், தனத்துக்கும் தெரிஞ்சு போயிருது. ஆஹா! இவ வந்து நடிக்கத்தான் வந்திருக்கா. நான் ட்ரெஸ்ஸ மாத்தி வச்சுட்டு வந்தேன். ஆனா கரெக்ட்டா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. "என்னம்மா அக்கா, நீ சொன்ன மாரி வந்து கரெக்டான ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்துட்டா. அப்பன்னா உண்மையாவே வந்து அவளுக்கு கண்ணு தெரியும்னு தான் நெனைக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தனம் வந்து சொல்றாங்க. அதான் தனம் நான் சொல்றேன். இவளுக்கு வந்து ஆக்சிடென்ட்டும் ஆகல, ஒண்ணும் ஆகல. இது எல்லாமே வந்து அத்தையோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா வந்து என்னையும் சீனுவ பிரிக்கிறதுக்கு அவங்க பல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதில இதுவும் ஒரு திட்டம். சீனுவ வந்து சீக்கிரமா வந்து எப்படியாவது அந்த சாரு கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னை ஈஸியா தொரத்தி விட்டுடலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீனு வந்து சாருவ கல்யாணம் பண்ண மாட்டான். அன்னைக்கே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டான். அதாவது வந்து நான் வந்து சாருவ கல்யாணம் பண்ணவே மாட்டேன். எனக்கு மாயா தான் பிடிச்சிருந்தது. மாயா தான் பொண்டாட்டி. இப்போ உங்கள அடிச்சதுனால அவளையும் இப்போ பொண்டாட்டியா நான் வந்து ஏத்துக்க போறது கிடையாது. ஆனா அதே சமயம் சாருவையும் நான் ஏத்துக்க போறது கிடையாது. அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அத வந்து சொல்றாங்க. ஆனா அந்த சாருவ ஃபர்ஸ்ட்டு வீட்ட விட்டு விரட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்றாங்க. "நீ கவலைப்படாத தனம். இப்ப தான் அவள பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. நான் கூட அவள வந்து பாவம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். பாவம் கண்ணு தெரியாம இருக்கா. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தானே தெரியுது. இது எல்லாமே திட்டம் போட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. இது அப்படியே போய் உண்மைய வந்து நம்ம எல்லார்கிட்டயும் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அத வந்து நிரூபிக்கணும். இனிமே தான் வந்து அவளுக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சு காட்டணும் இந்த வீட்ல. பழையபடி எல்லாருமே வந்து அவள வந்து அடிச்சு இந்த வீட்ட விட்டு தொரத்தி விட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா, தனம் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளான போய் அப்படியே நம்ம கதிர்கிட்ட சொல்றாங்க. கதிர் வந்து ஷாக் ஆயிடுறாரு. என்ன சொல்ற? ஷாருக்கு வந்து கண்ணெல்லாம் தெரியுமா? அப்படி சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஆமா, அவளுக்கு கண்ணெல்லாம் தெரியும். ஆனா நடிச்சுக்கிட்டு இருக்கா வீட்ல. அந்த நடிப்ப வந்து நம்ம சீக்கிரம் வந்து அத வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் வந்து அவளோட முகத்திரைய கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்ற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.